नारायणा अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द ஸ்ரீமன்னாராயணீயம் 7வது தசகம் பிரம்மதேவனின் தோற்றமும் வைகுண்ட தரிசனமும். தேவா குருவாயூரப்பா, முதலில் 14 உலகங்களின் வடிவமாகத் தோன்றிய பகவானே, அதன் பின் மறுபடியும் 14 உலகங்களுக்கும் மேலே உள்ள சத்தியலோகம் எனுமிடத்தில் பிரம்மதேவனாகத் தோன்றினீர்கள். ரஜோகுணத்தின் விகாரத்தால் பலவித சிருஷ்டியைச் செய்வதில் விருப்பம் கொண்ட பிரம்மதேவனை பூமி, சொர்க்கம், பாதாளம் என்ற உலகங்களுக்கும் ஜீவஸ்வரூபமாக உயிரா விளங்கும் ஹிரண்யகற்பன் என்று சொல்கிறார்கள். ஹே லோகநாதா, அந்த பிரம்மதேவன் உலகை சிருஷ்டி செய்வதில் மனதை செலுத்தி அதை பற்றி நன்கு ஆராய்ந்து பார்த்தும் உலகத்தை பற்றிய அறிவை பெறாமல் மனம் கலங்கி இருந்தார். அப்பொழுது பகவான் குருவாயூரப்பர் அவரை தவம் செய்யும்படி உபதேசம் செய்ய, தவம் செய் என்று காதிற்கு இன்பம் பயக்கும் ஆகாய வாணியை அவர் கேட்கும்படி செய்தார். உலகமெல்லாம் தண்ணீர் நிறைந்துள்ள போது என்னை நோக்கி இவ்வாறு தவம் செய் என்று கூறிய அந்த புருஷன் யார் என்று எல்லா திசைகளிலும் உற்று நோக்கி ஒருவரையும் காணாமல் தான் கேட்ட தவம் செய் என்ற சொல்லின் பொருளாராய்ந்து தேவர்களுக்குரிய 1000 ஆண்டுகள் தவம் புரிந்து தங்களை வழிபட்டார். அவ்வாறு வழிபட்ட அவருக்கு பகவான் ஒப்புயர்வற்ற வியக்கத்தக்க பகவானது வைகுண்ட உலகை காண்பித்தார். ஹே பிரபோ பகவானே, பிரம்மதேவனுக்கு காட்டிய ஸ்ரீ வைகுண்டம் 14 உலகங்களுக்கும் அப்பால் உள்ளது. அங்கு துன்பம், சினம், அறியாமை, அச்சம் முதலியன விலகி இருக்கின்றன. மேலும் மாயை ஒருபோதும் தலை காட்டுவதில்லை. அங்கு எங்கும் இடைவிடாமல் ஆனந்த பெருகி ஓடுகிறது. அத்தகைய வைகுண்டம் என்கின்ற பகவானுடைய இருப்பிடம் சிறந்து விளங்குகிறது. பாவங்கள் அனைத்தையும் நீக்குகின்ற ஸ்ரீ வைகுண்டம் எனப்படும் பகவானின் இருப்பிடத்திலே உள்ள தெய்வீக ஜீவர்களில் 4 கைகளுடன் இந்திர நீலாமணி போன்று தெளிவான அழகிய ஒளியை உடையவர்களாய் பற்பல விதமான ஆபரணங்களின் இரத்தினங்களால் திக்குகளை ஒளிமிக்கவைகளாய் செய்கின்றன. ஒளிரும் விமானங்களிலே வாழ்கிறார்கள். சுத்த சத்துவ ஸ்வரூபர்களாக பயனிலே கருத்தின்றி பக்தி செய்கின்ற ஜனங்கள் அந்த வைகுண்டத்தை அடைகின்றன. அப்படிப்பட்ட மாசற்ற ஸ்ரீ வைகுண்ட வடிவமான பகவானுடைய ஸ்தானம் சிறந்து விளங்கட்டும். பகவானின் இருப்பிடமாகிய வைகுண்டத்திலே பல தெய்வ பெண்களால் சூழப்பெற்று அனைத்து உலகங்களையும் மயக்கும் மின்னற்கொடிக்கு ஒப்பான தனது இனிய கொடி போன்ற திருமேனியால் ஸ்ரீ மகாலட்சுமி அனைத்து திசைகளையும் ஒளிரச் செய்கிறாள். வியக்கத்தக்க அழகிய சிறப்புடைய ஸ்ரீ மகாலட்சுமி தங்கள் திருவடி தாமரையின் நறுமணத்தை முகர்வதில் உள்ள ஆர்வம் ஒன்றினாலேயே அங்கு விளங்குகிறாள். அப்படிப்பட்ட பகவானுடைய இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை எளியேனுக்கு தந்தருள வேண்டுகின்றேன். எங்கும் நிறைந்த குருவாயூரப்பா, இங்கனம் பகவானால் காண்பிக்கப்பட்ட குருவாயூரப்பனுடைய இருப்பிடமாகிய ஸ்ரீ வைகுண்டத்தில் பிரம்மதேவன் இரத்தினமிழைத்த இருக்கையிலே 1000 கோடி சூரியன் உதித்தார் போன்ற ஒளியுள்ள கிரீடம், தோள்வளைகள் முதலிய ஆபரணங்களால் ஒளிரும் பகவானது திருவுருவத்தை ஸ்ரீ வத்சம் என்ற மறுவுடனும் கௌஸ்துபம் என்ற இரத்தினங்களால் சிவந்து விளங்குவதாகவும் பிரம்மதேவர் தரிசனம் செய்தார். உலகனைத்திற்கும் காரணமான அந்த பகவானுடைய திருமேனி எனக்கு கண்ணெதிரே விளங்க வேண்டும். ஹே பிரபோ, கார்மேகம், காயாம்பு போன்ற அழகிய ஒளியால் என் திசைகளையும் மறைக்கின்ற அழகான புன்னகையினால் ஒளிரும் திருமுக மண்டலத்தை உடைய சங்கு, கதை, சக்கரம், தாமரைப்பூ ஆகியவற்றை தாங்கும் அழகான 4 புஜங்களை உடைய பிரம்மதேவனுக்கே மகிழ்ச்சி அளிக்கும் பகவானுடைய திருமேனி என்னுடைய நோயை போக்கட்டும் என்று நாராயண பட்டத்திரி குறிப்பிடுகிறார். பிரம்மதேவன் பகவானது திருமேனியை கண்டு பரபரப்படைந்து மகிழ்ச்சியிலே திளைத்து பகவானின் திருவடி தாமரைகளில் விழுந்து வணங்கி அன்பினால் எண்ணம் நிறைவேறியவராக, பிரபோ, எனது விருப்பத்தை தாங்கள் அறிவீர்கள். 2ஆகவும் 1ஆகவும் தோன்றுகின்ற பரம் அபரம் என்கின்ற குருவாயூரப்பனது இயல்பினை பற்றிய உண்மை ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று வேண்டினார்.
அப்படிப்பட்ட பகவானே, நான் தங்களை வணங்குகின்றேன். பகவானுடைய சிவந்த திருவடிகளில் வணங்கிய அந்த பிரம்மதேவனது கைகளை பகவான் கையிலே பிடித்து கொண்டு, உனக்கு ஞானம் உண்டாகட்டும், படைப்பு தொழிலினால் பந்தம் ஒன்றும் உண்டாகாது என்று கூறி அவரை மிகவும் ஊக்குவித்து, பகவானும் அவருடைய உள்ளத்திலே மறைந்திருந்து படைப்பு தொழிலை செய்யும்படி தூண்டினார். அத்தகைய பகவானே, என்னுடைய ஆரோக்கியத்தை வளர்த்து அருள் புரிய வேண்டுமென்று அகில குருவான நாராயண பட்டத்திரி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அழகான தசகத்தை அருமையாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.